ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அண்மை காலமாக சில நல்ல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தொடர்ச்சியாக வெற்றிகளும் கிடைத்து வருகின்றன. இந்த வருடத்தில் வெள்ளைப்பந்து தொடர்களில் தொடர்ச்சியாக இலங்கை அணி வெற்றி கிட்டியிருக்கிறது. இறுதியாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடரையும் இலங்கை அணி வென்றெடுத்திருக்கிறது. 2 போட்டிகளை வென்ற பிறகு 3வது இறுதியுமான ஒருநாள் சர்வதேச போட்டி நாளைய தினம் இடம்பெற போகிறது 19ஆம் தேதி. இந்த போட்டிக்கு இலங்கை அணியில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். இதுவரை வாய்ப்பு வழங்காத வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். டெஸ்ட் குடாமில் இடம்பெற்றுகின்ற வீரர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்படுவது பொருத்தமானது என்று சொல்லி நாங்கள் பேசியிருந்தோம். இப்போது அதற்கிடங்க 4 வீரர்களுக்கு ஓய்வு வழங்கி அவர்களை தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்ப முடிவெடுக்கப்படுகிறது. ஒருநாள் தொடரில் மிகச்சிறப்பாக பிரகாசித்திருந்த குசல் மெண்டிஸ், கமிந்து மெண்டிஸ், பேத்தம் நிசங்க மற்றும் அசித்த பெர்னாண்டோ ஆகியோர் தென்னாப்பிரிக்காவுக்கு டெஸ்ட் குழாமோடு சேர்ந்து கொள்ள அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். இவர்களுக்கு பதிலாக 3 பேர் இலங்கை ஏ அணிக்காக அண்மை காலமாக தொடர்ச்சியாக மிகச்சிறப்பாக பிரகாசித்து வருகின்ற நுவனிந்து பெர்னாண்டோ, லஹிரு உதார, இளம் வேக பதவிச்சாளர் இஷான் மாலிங் ஆகியோரே இப்பொழுது இலங்கையின் ஒருநாள் குழாமில் புதிதாக சேர்க்கப்படுகிறார்கள். ஏற்கனவே குழாமில் இருக்கின்ற குசல் ஜனித் பெர்ரா, ஷிராஸ் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று ரசிகர்கள்